திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் ஆரணி அருகே உள்ள அருள்மிகு எந்திர வடிவிலான சனீஸ்வர பகவான் திருக்கோயில். என்ன தெரியுது? பின்னாடி வண்டி வருது, பின்னாடி உட்கார பொண்ணு இப்படி இருக்கிறதுக்கு எது? ஐயோ நோப்பு எடுத்துன்னு வர்றாரு அவர் போயிட்டு. விட்டா ஊர்ல இருக்கு எல்லாத்தையும் எடுத்து போயிடுவாரு மாத்துது. நேற்று நான் பூ யாரா ப்ரொபோஸ் பண்ண போறீங்களா? கோயிலுக்கு போறோம், பூல எடுத்துமாங்களா? இந்த பூ எத்தனை காரத்து போனாங்க, காரை பொண்ணு ஆகிட்டாங்க. பூ போடுறாரு, டீ போடலாம், டீ போடலாம். ஹைபிஸ்கஸ் டீ. என்ன படம்? மலை ஏற போதா? போலாம் உட்கார. இந்த தரத்துல உட்கார முடியாது, மேல கொஞ்சம் நவுறு சொன்னாங்க. இது ஃப்ரண்ட்ல வரேன். ஆமாச்சு. லோ கட கட நீ அத்தை இது இல்லையா விட்டுச்சு. நட்சத்திரம் சார் சொல்லுங்க சார். வெளியே இல்லை கீழே இருந்து அப்படியே எடுத்துக்கலாம் சார். சரி. வா வெளியே போய் பரவாயில்ல இப்படியே எடுப்பா. நான் போனா எதுடாடா போறேன். வெயிட் பண்ணு. வீடு 50 ரூபா. 50 ரூபா. இது அவனுக்கு கொடுத்தா கை விட்டு அவனுக்கு தர பார்த்து சொல்லணும். இன்னொரு கூப்பிட்றான் அப்படிங்க. டேய் வாட்சிங் போதுடா. வெயிட் இது வந்து நீங்க நினைக்கிற இன்னும் திரும்ப வாடா. வா இருடா. மேல வந்து எடுத்துக்கலாம் காமிச்சா. எங்க வா. ये साथ लगाना डर रहा है. நீங்க வந்து இஷ்டத்துக்குள்ள தொடங்க கார்ல. அதான் ஓபன் ஆகும். இன்னும் ஓபன் ஆகுது. गाइस இப்போ பார்த்தா நம்ம வந்து கன்னிப்பாட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து நல்ல இடத்துல வந்து நான் வந்து மீல்ஸ் சாப்பிட்டேன். நம்ம டீம் எல்லாருமே வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணாங்க. நான் மட்டும் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. பட் எல்லாரும் வந்து பரோட்டா சாப்பிட்டாங்க. 2 பரோட்டா நல்ல பெருசு பெருசாக இருந்தது. ஹாய் விவாசி, நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வளைவான இடத்துல இருக்குது. ஸோ அந்த வளைவான இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு லேக் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய பறவைகள்லாம் வந்து தங்கியிருக்கோம். அரியவகை பறவைலாம் இங்கே வந்து காலைல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு வந்தீங்கன்னா அரியவகை பறவைலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஈவினிங் டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பறவைலாம் இங்கே வந்து இருக்கும். ஹலோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லேட்டு கொஞ்சம் ஆகிட்டு நம்ம வந்து டீ குடிச்சிட்டோம். சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தியேட்டர் செட் பேசுகிறேன். டீ குடிக்கலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு மலை மவுண்டன் ஒன்று இருக்குது. வியூ நல்லா இருக்குது, சுற்றி பச்சை இருக்குது. இங்கே டீ வந்து அருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் டீ குடிச்சிட்டு அப்படியே இந்த வியூ
அப்படியே சூரியன் ரைஸ் டவுன் ஆக போகுது. ஸோ அந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து டீ குடிச்சிருவான். டீ குடிச்சிட்டு திருப்பி மறுபடியும் அவங்ககிட்ட பேசுகிறான். ஓகே. திருவண்ணாமலை மாவட்டம் நீலாஞ்சன சமாபாசும் ரவிபுத்திரம் யமாக்கஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதும் நம்னமாமி சனீஸ்வரம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் ஆரணி அருகே உள்ள அருள்மிகு எந்திர வடிவிலான சனீஸ்வர பகவான் திருக்கோயில். இந்த திருக்கோயிலானது கிபி 14ஆம் நூற்றாண்டில் சம்புராயர் காலத்திலே தோற்றுவிக்கப்பட்டது. ராஜநாராயண கம்பீர மன்னர் என்ற அரசர் இப்பகுதியை ஆட்சி செய்து வந்த பொழுது அவருடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் அவருடைய படைகள் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறது. இதனால் இப்படி ஒரு சங்கடம் ஏற்படுகிறது என்று அரசவை ஆலோசகர் ஜோதிடரிட விற்பனரிடம் கேட்கும்போது, சனி தோஷத்தினால் தொடர்ந்து உங்களுக்கு இது போன்ற இடர்பாடுகள் எல்லாம் ஏற்படுகிறது. ஆகையா சனி பகவானுக்கு சிலாரூபமாக எந்திர வடிவிலே கற்சிலையிலே எந்திர வடிவிலே எந்திரத்தை ஸ்தாபிதம் செய்து பூஜைகள் செய்வித்தீர்களானால் அந்த தோஷத்திலிருந்து விடுபட்டு பிற்காலத்தில் வர மக்களுக்கும் சந்ததிகளுக்கும் உபயோகமாக இருக்கும்படி
அந்த எந்திரத்தை ஸ்தாபிதம் செய்யும்படி ஆலோசனை கூறினார்கள். அதன்படி 14ஆம் நூற்றாண்டிலே ராஜநாராயண கம்பீர மன்னர் என்ற அரசர் இந்த சிலாரூபமான எந்திரத்தை தோற்றுவித்தார். இந்த சிலாரூபமான எந்திரத்திலே மேற்பகுதியிலே சூரியனும் இடப்பகுதியிலே சந்திரனும் உருவ மத்தியம் என்று சொல்லக்கூடிய மத்தியத்திலே காக வடிவத்திலே அமைக்கப்பட்டு அதன் கீழே சனிபகவானுடைய யந்திரமானது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. மத்தியத்திலே ஷட்கோணம் என்று சொல்லக்கூடிய அறுகோணம், அதன் மேலே பத்தும் என்று சொல்லக்கூடிய தாமரை, அதன் மேலே பூபுரம் என்று சொல்லக்கூடிய 4 விதமான கோடுகள் துவாரங்கள், உள்ளே இருக்கும் பீஜாட்சர மூலமந்திரங்கள் சனிபகவானுடைய மூலமந்திரங்களாக இந்த எந்திரத்தை ஸ்தாபிதம் செய்து வழிபட்டார். அதன் கீழே பஞ்சபூத ஆகர்ஷண மந்திரமாக நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய பஞ்சபூத ஆகர்ஷண மந்திரங்கள் கீழே தோற்றுவித்து மேற்பூரையின்றி விமானமின்றி இத்திருக்கோயிலானது அமைந்துள்ளது. இயற்கையான ஆகர்ஷண சக்திக்காகவும் பஞ்சபூத ஆகர்ஷண மந்திரம் பொறிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஸ்தலத்திலே நேர்பூரை விமானமானது இத்திருக்கோயிலிலே இல்லை. மற்ற கோயில்களிலும் அனைத்து கோயில்களிலும் விமான தோட்டத்துடன் கருவறையானது இருக்கும். இத்திருக்கோயிலே சிலாரூபமாகவும் பஞ்சபூத ஆகர்ஷண மந்திரம் தோற்றுவிப்பதால் நேர்பூரை விமானமின்றி இத்திருத்தலம் அமைந்துள்ளது. அருகாமையிலே சாயாதேவி சனிபகவானுடைய தாயாராக சாயாதேவி இத்திருக்கோயிலே ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளது. அநேக கோயில்களும் அனைத்து கோயில்களிலும் மனைவிமாருடன் உடனவர் அனைத்து சிராமூர்த்தங்களும் ஏற்பட்டிருக்கும். இத்திருக்கோயிலே அம்மாவிடம் தாயார் சாயாதேவியுடன் திருக்கோயிலானது அமைந்துள்ளது. மேலும் இத்திருக்கோயிலே பிரதி சனிக்கிழமை தோறும் பரிகார ஹோமங்கள் ஞான வேள்விகளானது ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 9 மணிக்கு மேல் 12 மணிக்குள்ளாக சனி பிரீதி பரிகார ஹோமங்களும், அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் எல்லாம் திருக்கோயிலில் நடைபெறும். சனி பகவான் ஆயுள் காலத்திலே 4 முறை பலம் வருவார். முதல் 30 வயதிற்குள் ஒரு சுற்றும், 30 வயதிலிருந்து 60 வயதுக்குள் 2வது சுற்றும், 60 வயதிலிருந்து 90 வயதுக்குள் 3வது சுற்றும், 90 வயதிலிருந்து 120 வயதுக்குள்ளாக 4 முறை சனி பகவான் பலம் வருவார். சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் 2.5 ஆண்டு காலம். அவ்வாறாக கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சனி பயிற்சியானது நடைபெற்றது. அது முதற்கொண்டு தொடர்ந்து 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் கும்பராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஜென்ம சனியாக கும்பராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வருகின்ற மார்ச் மாதம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய உள்ளார். மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சியானது இத்திருக்கோயிலே வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. அது சமயம் இதுகாலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு மத்திய பலன்களாகவும், கடகராசி அன்பர்களுக்கு 8இல் அஷ்டம சனியாகவும், சிம்மராசி அன்பர்களுக்கு 7இல் கண்டக சனியாகவும், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4இல் அர்த்தாஷ்டம சனியாகவும், மகர ராசி, கும்பராசி, மீனராசி அன்பர்களுக்கு 7 சனியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வருகின்ற 6/3/2023ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி நடக்கும் பொழுது கடகராசிக்கு அஷ்டம சனி விடுதலையாகி சிம்மராசிக்கு அஷ்டம சனியானது ஆரம்பமாகும். விருச்சிக ராசிக்கு 4இல் அர்த்தாஷ்டம சனியானது விடுதலையாகி துலா ராசிக்கு 4இல் அர்த்தாஷ்டம சனியானது ஆரம்பமாகும். மகர ராசி அன்பர்களுக்கு முழுவதுமாக 7 சனியானது விடுபட்டு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். மேஷராசி அன்பர்களுக்கு ஆரம்ப சனி, ஜென்ம சனி, பாத சனி என்று மேஷராசியிலே 7.5 ஆண்டுகள் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அவ்வாறாக சிறப்பு பெற்று இறங்கக்கூடிய திருத்தலத்திலே பக்தர்கள் அனைவரும் சனிக்கிழமை தோறும் நடைபெறுகின்ற சனி பிரீதி பரிகார ஹோமத்திலே கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சனிபகவானுடைய வீரியத்திலிருந்து விடைபெற வேண்டி இத்திருக்கோயிலுக்கு அன்புடன் அழைக்கின்றோம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா.